உலகின் மிகப்பெரிய ஆன்மீக சங்கமமான பிரயாக்ராஜ் மகா கும்ப மேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 30 பேர் உயிரிழந்தனர், 90 பேர் காயமடைந்தனர். பல முன்னேற்பாடுகளை தாண்டி விபத்து ஏற்பட்டது எப்படி பார்க்கலாம். இந்த இடம்தான் பல பக்தர்களை பலிகொண்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள புனித தலமான பிரயாக்ராஜின் சங்கம் நோஸ் பகுதி. அலகாபாத்தாக இருந்து பிரயாக்ராஜாக மாறிய இந்த பண்டைய நகரத்தில்தான் கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி ஆகிய புனித நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமும் அமைந்துள்ளது. இங்கு நீராடினால் பாவங்கள் அகன்று புண்ணியம் கிட்டும் என கருதப்படுகிறது. இங்கு 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் கும்பமேளாவின் போது திரிவேணி சங்கமத்தில் நீராட கோடிக்கணக்கான மக்கள் குவிவது வழக்கம். கடந்த 13ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 26ஆம் தேதி வரை நடைபெறும் உலகின் மிக பெரும் ஆன்மீகம் சார் நிகழ்வில் நினைத்து கூட பார்க்க முடியாத வகையில் நாள்தோறும் 1 கோடிக்கும் அதிகமானோர் குவிந்து சங்கமத்தில் நீராடி வருகின்றனர். நேற்று வரை 17 நாளில் 25 கோடிக்கும் அதிகமானோர் நீராடி உள்ளனர். இந்த நிலையில்தான் அமிர்த ஸ்நான் எனப்படும் புனித நாள் புதன்கிழமை வந்தது. அதாவது அன்றைய நாளில் திரிவேணி சங்கமத்தில் புனித நீரானது அமிர்தமாக மாறிவிடும் என்பது ஐதீகம். இது போதாதென மிக புனித நாளாக கருதப்படும் மௌனி அமாவாசையும் வந்தது. மௌனி அமாவாசை நாளில் நீராடினால் முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம். அமிர்த ஸ்நான் மற்றும் மௌனி அமாவாசை என 2 புனித நாட்களும் ஒரு சேர வந்ததால் நீராட 5 கோடிக்கும் அதிகமானோர் பிரயாக்ராஜில் செவ்வாய்க்கிழமை முதலே குவிந்தனர். நள்ளிரவு 12 மணி தாண்டி புதன்கிழமை பிறந்ததும் இரவு 2:30 மணி வரை பிரம்ம முகூர்த்தம் என்பதால் அதற்குள் குளித்துவிட வேண்டும் என கருதி லட்சக்கணக்கானோர் திரிவேணி சங்கமத்தை நோக்கி சாறை சாறையாக அணிவகுத்தனர். பிரயாக்ராஜின் நதிக்கரைகளில் பல இடங்களில் நீராட முடியும் என்றாலும் சங்கமத்தின் மூக்குப்பகுதி எனப்படும் 3 புனித நதிகளும் சரியாக சங்கமிக்கும் சங்கம் நோஸில் நீராடுவது சிறப்பானதாக கருதப்படுகிறது. முக்கோணமாக அமைந்துள்ள இப்பகுதியில் நள்ளிரவு 1 மணி அளவில் பல லட்சம் பேர் குவிய தொடங்கினர். அவர்கள் வரிசையில் செல்ல தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருந்தன. அதில் ஆயிரக்கணக்கானோர் ஒரே சமயத்தில் செல்ல முற்பட சில இடங்களில் நெரிசல் ஏற்பட்டு தடுப்பு வேலி நகர்ந்தது. அப்போது சங்கமத்தில் பக்தர்கள் மொத்தமாக விழுந்தனர். இந்த தள்ளுமுள்ளுவில் பலர் கரைகளில் தடுக்கி விழுந்தனர். இதற்கு அங்கே அதிக அளவில் வைக்கப்பட்டிருந்த ராட்சத இரும்பு குப்பை தொட்டிகளும் காரணமாக கூறப்படுகிறது. நெரிசலில் தடுக்கி விழுந்தவர்களை மிதித்தபடி புண்ணியம் தேட சங்கமத்திற்கு நூற்றுக்கணக்கானோர் ஓட அவர்கள் கால்களில் சிக்கி பலரது விலா எலும்புகளும் நெஞ்சு எலும்புகளும் தொடை எலும்புகளும் நொறுங்கின. இந்த கலைவரத்தில் ஏராளமானோர் உயிரிழந்தனர். நெரிசல் ஏற்பட்ட சங்கமத்தின் மூக்கு பகுதியில் ஒரே நேரத்தில் 50,000 பேர் நீராட முடியும் என்றிருந்ததை மேலும் அகலமாக்கி 2 லட்சம் பேர் நீராட உத்தரப்பிரதேச அரசு ஏற்பாடு செய்திருந்தது. அதையும் மீறி இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்துள்ளது. அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் அங்கு நீராட திட்டமிட்டிருந்த நாகர்கள் உள்ளிட்ட 3 பிரிவுகளைச் சேர்ந்த அகாராக்கள் தற்காலிகமாக கைவிட்டனர்.